அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று வெள்ளையனே வெளியேறு தினம், குயிட் இந்தியா டே அல்லது மூமெண்ட். நண்பர்களே, இந்தியா சுதந்திரம் பெற காரணமாக அமைந்த போராட்டங்களுள் மிக மிக முக்கியமானது வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டம். இதில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். அதன் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 9 அனுசரிக்கப்படுகிறது. 82 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில்தான் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டு வந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் முன்வைத்து இறுதிக்கட்ட போராட்டத்தை துவக்கியது. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு மகாத்மா காந்தியடிகள் தலைமையேற்று நடத்திய பல்வேறு போராட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம்தான் பிரிட்டிஷ் ஆட்சியை கதிகலங்கச் செய்தது. அமைதி வழியில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று மகாத்மா காந்தி விடுத்த அழைப்பை ஏற்று நாடு முழுவதும் போராட்டத்தில் குதித்தவர்கள் மீது வெள்ளைய ஆட்சியாளர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர். துவக்கத்தில் சாத்வீக வழியில் நடந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம் வெள்ளையர்களின் அடக்குமுறையின் விளைவாக வன்முறை போராட்டமாக உருவெடுத்தது. உண்மையில் இப்போராட்டம் வன்முறை பாதையில் அடியெடுத்து வைத்தபோதுதான் வெள்ளைய அரசு தங்களுடைய ஏகாதிபத்தியத்திற்கு இந்தியாவில் முடிவு கட்டப்பட்டு விட்டது என்று வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. அன்று மாலை பம்பாயில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மகாத்மா காந்தி வன்முறை தவிர்த்து ஒத்துழையாமை செய்தது போல வெள்ளையனே வெளியேறு போராட்டமும் சாத்வீக வழியில் நடைபெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஆயினும் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். காந்தி பூனாவில் உள்ள ஆகா கான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் அகமது நகர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். ஆகஸ்ட் 9 காலை பம்பாய் மாநாட்டிற்கு 3 லட்சம் பேர் திரண்டனர். ஆனால் அவர்களை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரும் இல்லை. அந்த நிலையில்தான் இளம் வீராங்கனை அருணா ஆசஃப் அலி அன்று நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பம்பாயில் அமைதியாக நடந்த போராட்டத்தின் மீது தடியடி நடத்தப்பட்டது. பிறகு கண்ணீர் புகைகுண்டுகள் வீசப்பட்டன. இந்தியாவின் அனைத்து நகரங்களிலும் அன்று தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பிரிட்டிஷ் காவல்துறை தடியடி நடத்தியது. சில இடங்களில் துப்பாக்கிச் சூடுகளும் நடத்தப்பட்டு பலர் உயிரிழந்தனர். இதனால் நாளுக்கு நாள் போராட்டம் தீவிரமானது. துவக்கத்தில் நகர மையங்களில் மட்டுமே நடந்து வந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம் பிறகு கிராமங்களுக்கும் பரவியது. போராட்டத்தை ஒடுக்க முழுமையான காட்டு மிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்தது பிரிட்டிஷ் காலனி ஆட்சி. போராட்டக்காரர்கள் மீது தடியடி, கண்ணீர் புகை, குண்டுவீச்சு, துப்பாக்கி சூடு, அவர்கள் மீது கையெறி குண்டு வீசி தாக்குதல் என்று நிராயுதபாணியாக போராடிய மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது. 1 லட்சம் பேருக்கும் மேல் கைது செய்யப்பட்டனர். ஆயினும் போராட்டம் பலம் இழக்கவில்லை. ஆட்சிக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருவதைக் கண்டு அரண்டு போன பிரிட்டிஷ் அரசு காந்தி, நேரு உள்ளிட்ட தலைவர்கள் நாடு கடத்தி தென்னாப்பிரிக்கா அல்லது ஏமனில் சிறை வைக்கவும் திட்டமிட்டனராம். ஆனால் அதனால் போராட்டம் மேலும் வலுப்பெற்று விடுமோ என்ற அச்சத்தினால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. மகாத்மா காந்தி சிறையில் இருந்தபோது அவரது மனைவி கஸ்தூரிபாய் காந்தி மரணமடைந்தார். அவரது செயலரும் காலமானார்.
காந்தியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையிலும் 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை காந்தி துவக்கினார். காந்தியின் உடல்நிலை மோசமாகி வருவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி அவரை விடுதலை செய்தது. ஆயினும் உண்ணாவிரதத்தை காந்தி கைவிடவில்லை. சிறை வைக்கப்பட்ட தலைவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். வெற்றியும் பெற்றார். அடுத்த 5 ஆண்டுகளில், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய 5 ஆண்டுகளில், அதே ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா விடுதலை பெற்றது. இதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் வெற்றி என்றால் அது மிக இல்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.